இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்க சரியா? உங்கள் ரூமில் வந்து உங்கள் க்ளோத்ஸ் உங்கள் புக்ஸ் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் அவங்களதெல்லாம் இருக்கும். காமன் ஹாலில் வந்துட்டு நார்மலாக எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ உங்கள் கபோர்டோட ரூல்ஸ் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. இந்த ஷெல்ஃபில் நான் இதான் வைப்பேன், இந்த ஷெல்ஃபில் தான் நான் க்ளோத்ஸ் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் ரூம்மேட் வந்து அவங்களோட கபோர்டில் அவங்க ரூல்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே தான் எக்ஸாக்டாக லினக்ஸ்லையும் சரியா? இப்போ சிஹெச் ஓன் அப்படின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் ஓனர் அப்படின்னு அர்த்தம் சரியா? இது வந்து ஒரு ஃபைல் வந்து யாருக்கு பிலாங் ஆகணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் எந்த குரூப் வந்து இதுக்கு ஓனராக இருக்கும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் யாருக்கு வந்து பெர்மிஷன்ஸில் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றத இது டிசைட் பண்ணும் சரியா? ஏன்னா முக்கியமான ரூல் என்ன, லினக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஓனருக்கு என்ன பர்மிஷன் இருக்குன்னு பார்க்கும், அதுக்கப்புறம் மற்ற குரூப்புக்கெலாம் என்ன இருக்குன்னு பார்க்கும், அப்புறம் அதர்ஸ், இந்த ஆர்டரில் தான் பார்க்கும் சரியா? ஸோ ஓனர்ஷிப் வந்துட்டு பெர்மிஷன்ஸை விட இன்னும் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸோடு இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஏன் ஓனர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.